Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி. ரொம்ப ஈஸியா சுலபமா நம்ம வீட்லயே பண்ணிரலாம். ஆனா ரொம்ப டேஸ்டியா ரொம்ப அருமையா இருக்கும். அது என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா எக் மஞ்சூரியன். இது ஈஸியா நம்ம செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்றேன். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 6 முட்டை நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். 6 முட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேக்லாம் பேக் பண்ணுறதுக்கு ட்ரேலாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த எக்கை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கடாயில் தண்ணி கீழே ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் அழகா முட்டை வந்து நல்லா ஈவனாக வெந்து வந்துடும். வந்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக இருக்கிற ட்ரே எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி சாலிடாக பீஸ் மாதிரி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியான மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு நம்ம இந்த முட்டையெல்லாம் நம்ம பீஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா ஒரு ஃபுல் கோட்டிங் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம மாவை நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து இந்த பீஸா போட்டு நம்ம எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கு யூஸ் பண்ண ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 4 பூண்டு பல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டுத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன், அதை சும்மா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு நல்லா அந்த கண்ணாடி மாதிரி ஆகிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்ச சாறு அதை சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் தான், 1/2 லெமனை நம்ம பிழிஞ்சி சாறு மட்டும் எடுத்து அது இது கூட நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது 2 ஆட் பண்ணி நல்லா அதை கிளறி விட்டுருங்க. விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எக்கை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இது கூட சேர்த்து நல்லா எல்லா மசாலாவும் எல்லாத்துக்கூடயும் படுற அளவுக்கு நல்லா அதை நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான அருமையான எக் மஞ்சூரியன் ரெடி. அதுக்கு மேலே இப்படி கொத்தமல்லி இலைகளை நீங்கள் தூவி விட்டு அழகாக இப்படி சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். எல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.